ஊருக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கடைசியாக திருச்செந்தூரும் பார்த்தாச்சு. திருச்செந்தூர் பார்த்துட்டு இப்போ அடுத்து பழனி போனோம். பட் பழனி போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்த டைமில் ஸோ என்னென்னா, சரி ஒரு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து அப்படியே பழனியில் போய் சாமியை தரிசனம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து திருத்தணி போகலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு சரி மிட்டில் என்ன ஊர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா மதுரை தான் இருக்குது. ஸோ மதுரையிலேருந்து தான் இப்போ திருச்செந்தூர் வந்தோம். இப்போ திரும்ப அகைன் மதுரை போய் தான் பழனி போகணும் போல். அதனால் நான் விட்ட நான்வெஜ்ஜை இப்போ போய் சாப்பிட வேண்டியதான். நைட்டு டின்னரு அங்கே தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நேராக மதுரைக்கு போயிட்டு மதுரையில் வந்து ஸ்டே எடுத்துகிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஃபுல்லாக பரோட்டா, இது மட்டன் கறி தோசை எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சால் இன்னும் ஒரு 1 இல்லை 2 சிக்கன் தண்டா குடிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா அதையும் குடிச்சிட்டு அப்படியே முடிச்சிடலான்றது தான் பிளானு. ஸோ இப்போ இந்த திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா, அந்த அறுபடை வீட்டில் 2வது படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சூரனை வந்து வதம் செஞ்ச இடம் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலலாம் வந்துட்டு லைக் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இங்கே தான் நடந்தது. அதனால வந்து அதை நினைவு கொள்ற இதுவாக ஒரு வருஷமும் வந்து அவர் சூரனை வந்து வதம் செய்வார். ஸோ அது வந்து இங்கே திருச்செந்தூரில் வந்து எப்பயுமே நடக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணு. இன்னொரு விஷயம் என்னென்னா, முருகனோட அறுபடை வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, எதர் மலைக்கு மேலே இருக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு குன்றுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது மட்டும்தான் வந்து கடல் மட்டத்துக்கு இருக்கிற ஒரே கோவில் வந்து இதுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துக்கும் கீழே தான் வந்து முருகப்பெருமானோட சிலை வந்து இருக்கும். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முடிச்சுட்டு வரவரில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலி திருச்செந்தூர் பற்றி பேசி அதை எப்படி முடிச்சுட்டு வந்தோம் என்ன ஏதுன்றதை சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அதில் என்ன ஆச்சுன்னா, இது மைக் வந்து பக் ஆகிட்டு. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பேசினது வந்து ஒழுங்காக கேட்கல. அதனால இப்போ நான் அதை உங்களுக்கு அந்த வீடியோவும் கீழே போடுறேன், அதை பாருங்க. அந்த மாதிரி கொடுத்து தெரிஞ்சது கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்து தெரிஞ்சு வந்து மதுரைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பழனிக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் அதில் என்ன சொன்னன்றதை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, இந்த திருச்செந்தூர் மட்டும் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கும் கீழே தான் வந்து உள்ளே வந்து சாமி வந்து இருப்பார். அப்படின்னா முருகனோட சிலை வந்து கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 அடி அந்த கோபுரத்தோட ஹைட்டு. அண்ட் தென் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 நிலைகளில் சின்னதாக வைப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து 9 நிலைகளில் அந்த இதோடது இருக்கும். அது போக அவ்வளோதான், அதில் வேறு எதுவும் இருக்காது. மற்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருந்தேன், பட் அது கிளியராக இருக்குது. ஸோ இப்போ அதில் என்ன ஒரு ஃபன்னுனா, என்ன மேட்டர்னா, நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றத வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ என்னென்னா, நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் எல்லோரும் போகிற நார்மல் தரிசனம் இது பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா செம கூட்டம். அதில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், நாங்கள் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு 100 ரூபா அது இருந்தது. சரி ஓகே, அந்த 100 ரூபா க்யூவில் அது போய் பார்க்கலாம் அப்படின்றத யோசித்தோம். அப்புறம் அந்த 100 ரூபா க்யூவில் போய் பார்த்தாலும்
அதுலேயுமே வந்து 1 hourலேருந்து 1.5 hours வந்து மேக்ஸிமம் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ஸோ யோசிச்சுட்டே நின்றுருந்தோம். அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்து லைக் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் போகிறதுக்காக தனியாகவே வந்து ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா 100 ரூபா இதை கொடுத்து போகிறதோட டக்குன்னு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப கிட்ட இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டோன்னா அங்கே போயிட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையும் ஒருத்தங்கிட்டையா கேட்டுட்டு கொஞ்சம் அவங்க ஏன்னா ஒரு வயசானவங்க கூட ஒருத்தர் வந்து அக்கமடேட் பண்ணி கூட போகலாம். இது எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் தாத்தா பாட்டி கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனேன். அப்போ என்னை இப்படி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எனக்கு அது ஞாபகம் இருந்தது. அப்போது சரி ஓகே அப்படின்னு அங்கே போய் வரவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ கூட்டிகிட்டு போகிறீங்களா. அப்புறம் ஒரே ஒரு பாட்டி மட்டும் வந்து ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேர் இருந்தோம். ஆனால் எப்படி போகிறது தெரில. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்களும் சரி ஓகே நான் சும்மா தானே வந்தேன், நான் வெளியே நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக உள்ளே போனேன். பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 20 minutes சாமியை பார்த்துட்டு வெளியவே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன இப்போ சொல்லியிருந்தேன்னா ஓகே அதுக்கு முடிச்சுட்டு ஸோ அப்புறம் நாங்கள் மதுரைக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ அதை தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து அதுக்கான ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ பை. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே